இப்போ பாருங்கள், நான் பித்தளையில் காமாட்சி விளக்கில் மருதாணி விதை வச்சு ஏற்றிருக்குங்க. மருதாணி இலையில பார்த்துருப்பீங்க, இந்த மருதாணி விதை இப்படி நம்ம எடுத்தோம்னா உள்ளே நல்லா பொடியாக இன்னும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம மருதாணியை தூள் பண்ணி வச்சு கூட ஏற்றலாம். இந்த மாதிரி எடுத்து கூட, இல்லைன்னா முழு மருதாணி விதையை கூட நம்ம வச்சு ஏற்றலாம். ரொம்ப விசேஷமானது, தாயாருக்கு உகந்த ஒரு தீபம் சொன்னால் இந்த மருதாணி விதை தீபம். ஏற்கனவே மருதாணி இலை பார்த்துட்டோம், அச்சு வெல்லம்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது அதே மாதிரி வெற்றிலை பார்த்தோம். இதெல்லாம் தாயாருக்கு மிக பிடித்தமான ஒரு இப்போ விளக்கு தீபம் சொன்னால் இந்த மருதாணி இலையில் ஏற்றக்கூடிய தீபம், மருதாணி விதையில் ஏற்றக்கூடிய தீபம். நல்ல நாள், சுக்கிர ஓரை, ராகு காலம், எப்போவுமே நீங்கள் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். நிரந்தர கலசம் இருந்தால் தாயாரை வச்சு நீங்கள் அழகாக இந்த மருதாணி விளக்கை நம்ம ஏற்றலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மருதாணி விதை வச்சு ஏற்றுற விளக்கு கீழே அந்த மாதிரி வச்சு ஏற்று, காஞ்ச மருதாணி விதை இருந்தாலும் சரிதான், காய வச்சு கூட நீங்கள் கவரில் வச்சு ஏற்றலாம். நமக்கு எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் ஞாபகம் இந்த விளக்கு ஏற்றுங்க, நல்லதே நடக்குங்க.